தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தற்போது செயல்பட தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பாலத்திற்கு தூண்கள் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் நடைமுறை சிக்கல்களுக்கு ஏற்ப ஜிஎஸ்டி வரியில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். தமிழக தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா பெரும் சவாலாக இருக்கும் என்பதாலேயே திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு இது வரக்கூடிய தேர்தல்களிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சவாலாக அமையப்போகக்கூடிய கட்சி எது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் அவர்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மீறி பாரதிய ஜனதா கட்சி முதல்நிலை கட்சியாக உருவாகி வரும்.